வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு நண்பரோட கேட்டிருந்து எங்களோட பேர்ட்ஸை விட்டுட்டு ஒரு 2 நாளைக்கு நாங்கள் வெளியே போகிறதா இருந்தால் அந்த பேர்ட்ஸை வந்து எப்படி நாங்கள் பார்த்து கொள்ளணும், இந்த 2 நாள் நாங்கள் வெளியே போகும்போது அதுக்கு எப்படி நாங்கள் சாப்பாடு வைக்கணும்னு கேட்டிருந்தார். அவருக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடுதலாக நாங்கள் பறவை வளர்க்குற நாங்கள் எப்போயுமே வந்து ஆசையாக வளர்த்துட்ருப்போம். இதே டைமில் நாங்கள் வெளியே போக வேண்டிய எங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் பொழுது இந்த பறவையை நாங்கள் விட்டுட்டு போனால் சில நேரங்களில் அதில் ஒரு பறவையோ 2 பறவை இறந்திருக்கும். அது என்ன காரணம்னா, அதில் நாங்கள் வைக்கக்கூடிய சாப்பாடு வந்து நேரத்துக்கே வந்து முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி வைக்கக்கூடிய தண்ணியும் வந்து ரொம்பவே அழுக்காகி அதில் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அதை குடிக்கிற பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்குது. இதுதான் வந்து இந்த நாங்கள் பறவையை விட்டுட்டு போகிறதால இறக்கக்கூடிய முக்கிய காரணங்கள். அடுத்தது வந்து நாங்கள் பார்க்கணும், ஒரு இடத்துல நாங்கள் பேர்ட்ஸை வந்து விட்டுட்டு போகிறோம்னா அந்த இடம் வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கா, நாங்கள் விட்டுட்டு போனால் வேறு அனிமல்ஸால் அந்த இடத்துல வந்து பேர்ட்ஸுக்கு கேஜுக்குள்ளே வேறு அனிமல்ஸ் போகக்கூடிய மாதிரி இருக்கா என்று பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அது எந்த அனிமல்ஸாலையும் டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் கேஜை வைக்கணும். இப்படி நாங்கள் கேஜை வச்சோம்னா சொன்னால் தான் நாங்கள் வெளியே போயிட்டு வந்தாலும் பேர்ட்ஸுக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகிறேன்டா ஒரு 2 நாளைக்கு, குறைந்தது 2 நாள் தான். அதுக்கு மேலே நீங்கள் நின்றீங்கன்னு சொன்னால், வெளியே இருந்தீங்கன்னு சொன்னால் பேர்ட்ஸை பார்த்துக்கொள்ளாது. ஒரு 2 நாளைக்கு நாங்கள் எங்கேயா வெளியே போகணும் ரெண்டால் தண்ணியும் சாப்பாடும் வைக்கலாம். அதை எப்படி வைக்கணும்னு சொன்னால், நாங்கள் நார்மலாக வந்து கிண்ணத்தில் தண்ணியை வச்சுட்டு போனோம்னா அதை வந்து ரொம்பவே முதல்ல குளிக்கும். பேர்ட்ஸ் குளிக்கும்போது அதில் வந்து அழுக்குகள் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பெரிய கிண்ணத்தில் வைக்கும்போது உள்ளே இறங்கி தண்ணி குடிக்கும்போது அதுலேருந்து நிறைய கழிவுகள் உள்ளே போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த கழிவால் பேர்ட்ஸ் வந்து இறக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கூடுதலாக கடைகளில் விற்கிறாங்க இந்த ஃபீடர். இந்த ஃபீடர் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் இதில் வந்து தண்ணி வந்து அது வந்து சொண்டால் மட்டும் எடுத்து குடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். மற்றபடி அழுக்காகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்பவே குறைவு. அதனால் இதை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. இதில் ஃபுட் வைக்கிறதும் இருக்குது. அதில் வந்து திணையை போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து மெதுவாக சாப்பிடும்போது திணையில் இருக்கிற கோதுகள்லாம் வெளியே கொட்டுப்படும். அதே மாதிரி சாப்பாடு வந்து குயிக்காக முடியாது. அது ஃபுல் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 2 நாளைக்கு போதுமானதாக இருக்கும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இதை தான் ட்ரை பண்ணுறேன். இனி வரக்கூடிய வீடியோக்களில் நான் வந்து இது எப்படி தயாரிக்கிறது, இந்த கடையில் வாங்காமல் பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு எப்படி நாங்கள் தயாரிக்கிறேன்னு சொல்லி வீடியோ போடுவேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோஸை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.